ரெண்டு கைகளுமே இல்லாத ஒருத்தர் அம்பெரியலாமா? அதுக்கு ஆசைப்படலாமா? முடியாதுல்ல, நடக்காதுல. 2007 காஷ்மீர்ல ஒரு ஏழை குடும்பத்துல ஒரு பெண் குழந்தை பிறகுறா, போகோமிலியாங்கிற நோயோட. அதாவது ரெண்டு கைகளுமே முழுசா இல்ல. பல போராட்டங்களை, பல சோதனைகளை அந்த பெண் பார்த்தாலும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வரா. ஆனா பெரிய கனவு, ஏதாச்சும் பெருசா பண்ணணும் அப்படிங்கிற கனவு இருந்துகிட்டே இருக்குது. 2021 இந்தியன் ஆர்மியால ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட யூத் ஈவென்ட் ப்ரோக்ராம்ல இந்த பெண்ணும் கலந்துக்கிறா. இந்த பெண்ணோட துணிச்சலையும் தன்னம்பிக்கையும் பார்த்த ரெண்டு பேர் வியந்து, உனக்கு நாங்க ப்ரொஃபஷனல் ஆர்ச்சர் ட்ரைனிங் பண்றோம், உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டதும் அந்த பெண்ணும் சம்மதிச்சுக்கிட்டு அவவும் ஒத்துக்கிறா. ஃபர்ஸ்ட்ல ஆர்டிபிஷியல் ஆர்ம வச்சு ட்ரை பண்றாங்க, அது ஃபெயிலியர் ஆகிடுது. ஆனா அந்த பெண் அந்த கோலை மாத்தல, பிளான மாத்தினா. தன்னோட கால்களை அதுக்காக பழக்கப்படுத்திக்கிட்டா. பிராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறா. ஒவ்வொரு குறியையும் சரியா தன்னோட கால்களாலே அடிக்கிற அளவு தன்னை உருவாக்கிக்கிட்டா. 11 மாசம் கழிச்சு காம்படிஷனுக்கு போறா. 2 கோல்டு மெடல்ஸ், ஒரு சில்வர் மெடல் அடிக்கிறா. அது மட்டும் இல்லாம பேரா வேர்ல்ட் ஆர்ச்சரி காம்படிஷன்லயும் கலந்துக்கிறா. ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிக்கிறா. நேஷனல் இல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல பாப்புலர் ஆனா. அந்த பெண்ணோட பேரு ஷீதல் தேவி. வெற்றிகளும் புகழ்களும் குவியுது. இந்தியாலேயே பிகெஸ்ட் அவார்டா இருக்கிற அர்ஜுனா அவார்டும் வழங்கப்படுது. அந்த பெண் எப்படியாப்பட்ட ரெக்கார்டுக்கு சொந்தக்காரினா, ஃபீமேல் ஆர்ம்லெஸ் ஆர்ச்சர் இன் தி வேர்ல்ட். அவளோட ரெக்கார்ட். உன்னால் முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாதே, போய் பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் இணையாதே. உலகத்தின் வழியெல்லாம் வந்தால் என்ன உன்முன்னே, பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்த அக்னி சிறகே, எழுந்து வா, உலகை அசைப்போம், உயர்ந்து வா. இப்போ அந்த பெண்ணுக்கு பெரிய வயசுல இல்ல, 18 வயசு தான். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும்.